40 கிலோமீட்டர்கள் பிளான் பண்ண சைக்கிளிங் பயணத்தை ஒரு ஸ்மால் டெக்னிக்கல் ஃபால்ட்னால 56 கிலோமீட்டரா மாறின கதையை தான் கேட்க போறீங்க. நேத்துக்கு காலைல 5 மணி இருக்கும். வழக்கமான மார்னிங் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு ஜானி மாமாவை கூட்டிட்டு இந்த ஆசமான கெட்டப்ப பார்த்துட்டு வார்ம் அப்லாம் பண்ணிட்டு எப்பயும் போல பயணத்தை தொடங்கிட்டோம். ஒரு 15 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஆரோவிலுக்கு திரும்ப வழி வந்துச்சு. பட் உள்ள போயிட்டா ஒரு காப்பி 200 ரூபா 250 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். சரி அதான் வெளியே போட்டுருவோம்னு ஒரு டீ கடையை பார்த்து நிப்பாட்டி எனக்கு ஒரு டீ மாமாக்கு ஒரு காப்பியை போட்டு ஆரோவிலுக்கு போற சந்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம். அப்படியே சரௌண்டிங்ல இருக்க இயற்கை வளத்தெல்லாம் பார்த்துட்டு ஜாலியா தான் போயிட்டு இருந்தோம். நடுவுல வேற நின்னு ரைடிங் பண்ற மாதிரி ஆளுக்கு ஒரு ஷாட் வேற வச்சோம். இதுக்கு ஒன்னும் குறைச்சல். அப்படியே கொஞ்ச தூரம் போய் பார்த்தா ஆரோவில் வரல, ஈசிஆர் வந்துடுச்சு. ஓலி ஷிட், எங்க மிஸ்டேக் ஆச்சுனே தெரியல. சரி திரும்பி போலான்னு பார்த்தா 10 கிலோமீட்டர் காட்டுது. ஏற்கனவே 20 கிலோமீட்டர் ஓவர். சரி ஈசிஆர்ல கொஞ்ச நேரம் ஓட்டு வீட்டுக்கு போயிடலாம் தான் பார்த்தோம். பட் ஒரு 2 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. என்னாலும் பரவாயில்லன்னு ஆரோவிலுக்கு போயே ஆகணும்னு கிளம்பிட்டோம். இங்கதான் மிஸ்டேக் ஆயிட்டு இருக்கு. ஸ்ட்ரைட்டா போக வேண்டிய நாங்க ஏன் ரைட் எடுத்தோம்னே ஐ டோன்ட் நோ. 4 கிலோமீட்டர் முடிய வேண்டிய வேலை எக்ஸ்ட்ரா 16 கிலோமீட்டர் இழுத்து விட்டுருச்சு. அப்படியே விளாக் பிடிச்சிருந்தான்னு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு போயிடுங்க. அப்படியே உள்ள வந்துட்டு கார்ப்ஸ் ஒரு கட்டிட்டு கப்பிள்ஸ் எல்லாம் பார்த்து ஐயோ பாவம்னு ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு 56 கிலோமீட்டர் டன் அண்ட் டஸ்டட்.